லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் கூலி. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டே பை டே கிட்டே போகுது. குறிப்பாக லாஸ்ட்டாக வந்த அந்த மோனிகா பெல்லுசி சாங்குமே பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கும் சரி விஷுவலாகவும் சரி செமையாக இருந்தது. ஸோ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே வந்து பல மடங்கு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ ட்ரெய்லருக்கான அப்டேட் இப்போ வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ வருகின்ற August 2 அன்னைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிடும் ஸோ படம் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் தரமான சம்பவம் வரப்போகுதுன்னு. ஏற்கனவே லோகேஷ் சொன்னது தான், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எமோஷனலாக பார்க்கும், செகண்ட் ஹாஃபில் தான் ஹை ஆக்டேன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸோட பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஐமேக்ஸ் ஃபார்மேட்லையுமே கூட வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவுமே இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த டப்பிங் ஒர்க்ஸ், அந்த ஐமேக்ஸ்க்கான அந்த ஒர்க்ஸ்மே வந்து முடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ஐமேக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட் தான். ஐமேக்ஸ்க்கு பதிலாக அந்த டீம் பாக்ஸ் வெர்ஷன் கூட ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுதான் வந்து டீப் பாக்ஸ்லையுமே வந்து வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஐமேக்ஸோடைய ஃபார்மேட் மட்டும் இன்னும் டிலே ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். August 2 அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரெய்லர் என்ன மாதிரி சீக்வன்ஸ் இருக்க போகுது, அண்ட் அமீர் கான் லவர் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட போர்ஷன் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க எல்லாருமே ரேட் பண்ணிக்க, ஏதாவது மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.